அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் இந்த பிபிஎஃப் அதாவது என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸோடைய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஸ்கீம் மாதிரி தான். ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் அதாவது என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுறீங்களோ அது வந்து சேஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை இந்த போஸ்ட் ஆஃபீஸு இல்லைனா ப்ரைவேட் பேங்க்கு இல்லைனா பப்ளிக் பேங்க்கு அதை நம்ம பிஎஸ்சி பேங்க்னு கூட சொல்லுவோம். அது மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலியமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது என்னென்னா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ மினிமம் அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுற மாதிரி வரும், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னது, மெச்சூரிட்டி டைம் எவ்வளோ, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா இந்த வீடியோவை நீங்கள் இப்போவே லைக் பண்ணிடுங்க. தென் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தென் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய மந்த்லி சேவிங்ஸில் இருந்து எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்னு என்னென்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. இது வந்து 15 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. ஸோ அதனால் நீங்கள் 15 இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீமில் அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் மினிமம் 500 rupees வந்து டிபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் 1.5 lakh rupees வரைக்கும் அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த 15 வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் 15 வருஷம் கழிச்சு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட கிடைக்கும். ஸோ அதனால் அந்த 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிரின்சிபல் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதில் நீங்கள் எந்த விதமான டேக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்ல. அதை பற்றியும் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சப்போஸ் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2000 rupees அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் கண்டிப்பாக வந்து 2000 rupees டிபாசிட் பண்ணணும். அது மாதிரி எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. உங்களை யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மினிமம் 500 rupees அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் 500 rupees இல்லைனா 1000 rupees 5000 rupees 10,000 rupees 50,000 rupees 1.5 lakh rupees. ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை வந்து டிபாசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் அந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணலாம். அதாவது என்னென்னா இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 rupees இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அமௌண்ட்டை வந்து டிபாசிட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதம் நீங்கள் 50 rupees அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணலாம். அடுத்த மாதம் 50 rupees டிபாசிட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 50 rupees வந்து டிபாசிட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மினிமம் 500 rupees அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் இனிஷியலாக அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா, அதை நீங்கள் வேணும்னா கேஷ் இல்லைனா செக் மூலியமாக டிபாசிட் பண்ணலாம். இன்னொரு இந்த ஸ்கீமோடைய நல்ல பெனிஃபிட் என்னென்னா இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். இது மூலியமாகவே நீங்கள் நிறையா டேக்ஸில் சேவ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2025 to 26 அந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அமௌண்ட்டை நீங்கள் டிபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 15 வருஷம் கழிச்சு தான் உங்களுடைய இந்த பிபிஎஃப் வந்து மெச்சூர் ஆகும். ஸோ அதனால் 2040க்கு அப்புறமாக 2041 உங்களுடைய இந்த பிபிஎஃப் வந்து மெச்சூர் ஆகும்போது அந்த மெச்சூரிட்டி டைமில் உங்களுக்கு அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும் இல்லையா, அதில் நீங்கள் எந்த விதமான டேக்ஸ்லாம் பே பண்ணவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் எந்த விதமான டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. தென் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதுலேயுமே நீங்கள் எந்த விதமான டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டைமில் கம்பைண்டாக உங்களுக்கு அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும் போது அதில் நீங்கள் எந்த விதமான டேக்ஸ்லாம் பே பண்ணவே தேவையில்லை. இதை தான் நம்ம ட்ரிபிள் இ பெனிஃபிட்னு சொல்லுவோம். இன்னொரு இந்த ஸ்கீமோடைய நல்ல பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அண்டர் செக்ஷன் 80Cயில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸில் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் அப் டு 1.5 lakh rupees வரைக்கும் டேக்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த டிடக்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும், அந்த டேக்ஸ் ரிபேட் கிடச்சிரும். ஸோ அதனால் இது மூலியமாகவே நீங்கள் வருஷம் 1.5 lakh rupees வரைக்கும் டேக்ஸை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். நெக்ஸ்ட் இந்த பிபிஎஃப்ல என்னென்னா உங்களுக்கு கரண்ட்டாக இப்போது 7.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது எப்போ வந்து கிரெடிட் ஆகும், எங்கே வந்து கிரெடிட் ஆகும், தென் அந்த இன்ட்ரெஸ்டோடைய என்ட்ரி வந்து எங்கே ஷோ ஆகும்னா அது வந்து உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்லேயே வந்து ஷோ ஆகும்.
ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைனான்ஷியல் இயரில் நீங்கள் மே மந்தில் ஒரு 500 rupees அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணியிருக்கீங்க, ஆகஸ்ட் மந்தில் ஒரு 1000 rupees டிபாசிட் பண்ணியிருக்கீங்க, டிசம்பர் மந்தில் ஒரு 500 rupees டிபாசிட் பண்ணியிருக்கீங்க, பிப்ரவரி மந்தில் ஒரு 1000 rupees டிபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா டோட்டலாக இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் 3000 rupees அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டில். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் இயர்லேயே கிடச்சிரும். அது வந்து எப்போ கிடைக்கும்னா, இப்போது உங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் இயரோடைய லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, அந்த 31st March அந்த டேட்டில் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். அது வந்து உங்களுடைய அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்து அடல்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். செகண்டு, சப்போஸ் உங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னா, அவங்க மைனராக இருக்காங்கன்னா அவங்க பிஹாஃபில் கூட நீங்கள் ஆஸ் அ கார்டியனாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பேரில் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ப்ரைவேட் பேங்க்கு, இல்லைனா இந்த பிஎஸ்யூ பப்ளிக் பேங்க் இருக்கு இல்லையா, அவங்க மூலியமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இப்போது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் இயரோடைய அந்த மினிமம் 500 rupees அமௌண்ட் நான் வந்து டிபாசிட் பண்ணலினா என்னுடைய அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிருமா, அதாவது என்னென்னா டீஆக்டிவேட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் டிஸ்கண்டினியூ ஆயிரும். ஆனால் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் எந்த வருஷத்தோடைய, அதாவது என்னென்னா எந்த ஃபினான்ஷியல் இயரோடைய மினிமம் 500 rupees அமௌண்ட் நீங்கள் டிபாசிட் பண்ணலையோ அந்த ஃபினான்ஷியல் இயரோடைய அந்த 500 rupees அமௌண்ட் நீங்கள் டிபாசிட் பண்ணுற மாதிரி வரும். ப்ளஸ் 50 rupees அந்த டிஃபால்ட் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் 2 வருஷம் நீங்கள் அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் 3rd year 4th yearல நீங்கள் எந்த விதமான அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணலினா, அதாவது என்னென்னா மினிமம் 500 rupees அமௌண்ட் நீங்கள் 3rd year 4th year நீங்கள் டிபாசிட் பண்ணலினா, அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுக்கு 5th yearல உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி வரும்னா, அந்த 3rd year 4th year அதுக்கான டிபாசிட் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் 3rd yearக்கான 500 + 50 rupees டிஃபால்ட் ஃபீ, அதுக்கப்புறமாக 4th yearோடைய 500 + 50 rupees டிஃபால்ட் ஃபீ அது நீங்கள் டிபாசிட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமாக 5th yearோடைய அந்த மினிமம் 500 rupees அமௌண்ட் நீங்கள் டிபாசிட் பண்ணுற மாதிரி வரும். இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்ல போனோம்னா, இப்போ கரண்ட்டாக இந்த பிபிஎஃப்ல 7.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மேபி வருஷம் சேஞ்ச் ஆகலாம். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணும்போது ஒரு மந்தோடைய ஃபஸ்ட்டு 5 days இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் டிபாசிட் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மந்த்லேயே கவுண்ட் ஆகும், கேல்குலேட் ஆகும். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஒரு மந்தோடைய 5 daysக்கு அப்புறமாக அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணிங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மந்தில் தான் கவுண்ட் ஆகும், கேல்குலேட் ஆகும். ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஸ்கீமில் அதாவது என்னென்னா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ண போகிறீங்கன்னா மந்தோடைய ஃபஸ்ட்டு 5 days இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் மந்தோடைய ஃபஸ்ட்டு 5 daysல நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு இந்த பிபிஎஃப்ல லோன் ஃபெசிலிட்டி கிடைச்சிரும். ஸோ அதனால் இந்த பிபிஎஃப்ல நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பணம் தேவைப்படுச்சுன்னா இது மூலியமாக நீங்கள் தாராளமாக லோன் எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு அதுக்கப்புறமாக இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறமாக இது மூலியமாக நீங்கள் தாராளமாக லோன் எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு வாட்டியில் லோன் எடுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் லோன் வேணும்னா அந்த ஃபர்ஸ்ட் லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் லோனுடைய அந்த லோன் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு அது எல்லாமே நீங்கள் ரீபே பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு செகண்ட் லோன் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லோனை நீங்கள் வித்தின் 36 monthsக்குள்ளேயே அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் ரீபே பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட பர் ஆனம்க்கு வெறும் 1% தான் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இதே சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் லோன் எடுத்து அந்த லோனை நீங்கள் 36 months கழிச்சு நீங்கள் அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் ரீபே பண்ணிங்கன்னா உங்ககிட்ட பர் ஆனம்க்கு 6% லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. தென் இந்த ஸ்கீம்லேயே என்னென்னா, உங்களுக்கு அந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் இல்லைன்னா அந்த ப்ரீ மெச்சூர் விட்ரால் ஆப்ஷன் கிடச்சிரும். எப்படி வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம்னா, இப்போ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் வேணும்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான ரீசன் வந்து சொல்லணும். நீங்கள் எப்படின்னா, அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லைனா எமர்ஜென்சியில் பணம் தேவைப்படுது, இல்லைனா உங்கள் பசங்களுடைய அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு பணம் தேவைப்படுது, இல்லைனா நீங்கள் ஒரு என்ஆர்ஐ ஆகிட்டீங்க, அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணோம்னா தாராளமாக ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணும்போது உங்ககிட்ட 1%
அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்ம் வந்து தருவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி பாஸ்புக்கோட சேர்த்து அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமாக அவங்களே வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிடுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுலேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் ஒரு பர்சன் பேரில் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் அக்கௌண்ட் ஹோல்டர். அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் சப்போஸ் இறந்துட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் எந்த பர்சனை நாமினியாக ஆட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு டிபாசிட் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அந்த அமௌண்ட்டை நாமினி கிட்டே கொடுத்துருவாங்க. அதாவது என்னன்னா டிபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அந்த ரெண்டு அமௌண்ட்டை சேர்த்து அந்த நாமினி கிட்டே கொடுத்துருவாங்க. லாஸ்ட்டாக அந்த மெச்சூரிட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுடைய இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து 15 ஃபினான்ஷியல் இயர் கழிச்சு தான் வந்து மெச்சூர் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஃபினான்ஷியல் இயரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து கவுண்ட் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் மெச்சூரிட்டி டைமில் என்னெல்லாம் பண்ணலாம்னா, இப்போ உங்களுடைய அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த டிபாசிட் அமௌண்ட் வந்து வித் இன்ட்ரெஸ்ட்டோட உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் க்ளோஷர் ஃபார்ம் வந்து தருவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி பாஸ்புக்கோட சேர்த்து அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தென் உங்களுடைய அந்த டிபாசிட் அமௌண்ட் வந்து வித் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒரு 5 வருஷத்துக்கு. இல்லைனா இன்னும் ஒரு 5 வருஷமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் எந்த விதமான டிபாசிட் பண்ண தேவையில்லை. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம்லையுமே உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே சப்போஸ் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நீங்கள் 5 வருஷமாக தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பிபிஎஃப்ல நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணும்போது ஃபியூச்சரில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், தென் அந்த மெச்சூரிட்டி டைமில் இதோடைய வேல்யூ எவ்வளோ ஆகும், அதாவது என்னென்னா மெச்சூரிட்டி டைமில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து க்ரோடைய இந்த பிபிஎஃப் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கால்குலேட்டரோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிபிஎஃப்ல ஒரு வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணணும் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் 1,50,000 rupees அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த 1,50,000 rupees நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த பிபிஎஃப்ல 12,500 rupees அமௌண்ட்டை நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வருஷமாக நீங்கள் இந்த பிபிஎஃப்ல 1,50,000 rupees நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ண போறீங்கன்னா இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1,50,000 rupees அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. தென் டைம் பீரியடில் 15 years இருக்கட்டும். தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1%. ஸோ இந்த 15 வருஷத்தில் இந்த பிபிஎஃப்ல டோட்டலாக நீங்கள் 22,50,000 rupees அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமாக 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இது மூலியமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும்னா 18,18,000 rupees. அந்த மெச்சூரிட்டி டைமில் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும்னா 40,68,000 rupees. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல அமௌண்ட்னே சொல்லலாம். அந்த டைமில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் அது வந்து சொல்ல முடியாது. ஸோ இப்போது இந்த பிபிஎஃப் வந்து யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னா, சப்போஸ் உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அமௌண்ட் வேணும்னா, அதாவது என்னென்னா சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லைன்னா உங்களுடைய பசங்களுடைய அந்த எஜுகேஷனு, மேரேஜ், அதுக்காகலாம் பணம் தேவைப்படலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பிபிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருடைய சேலரி வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஐடி ப்ரொஃபஷனல்லாம் நல்லாவே சேலரி வாங்குவாங்க. 1 lakh 1.5 lakh நான் மந்த்லி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க இந்த பிபிஎஃப்ல வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு வருஷத்தில் அண்டர் செக்ஷன் 80Cல அப் டு 1.5 lakh rupees வரைக்கும் டேக்ஸ் சேவ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் இந்த ஸ்கீமில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, பிபிஎஃப், எஃப்டி, கோல்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கண்டிப்பாக டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கோசம்னாச்சும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் என்னை வேணும்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா கூட காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு நிச்சயமாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்ததாக எப்படி நீங்கள் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.